பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பெயினை நான் ஃபீல் பண்ணாமையே இருக்கிறது. 2வது, அந்த பெயினை கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா, அதையும் பேர் பண்ணிக்கிற அளவுக்கு என்னோட ஃபிட்னஸ் லெவலை அதிகப்படுத்துறது. பெயின் பெர்செப்ஷனை அரெஸ்ட் பண்ணுறது, பெயின் டாலரன்ஸை பில்ட் பண்ணிக்கிறது. இது 2 விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ பெயின் பெர்செப்ஷன் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எய்தர் மெடிகேஷன் எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐஸ் கம்ப்ரஸ் எடுத்துக்கிறீங்க, ஹார்ட் கம்ப்ரஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுக்கிறப்போ அதை என்ன பண்ணணும்னா ஃபர்தராக இன்னும் சில ஸ்டிமுலேஷன்ஸை வந்து கொடுக்கும், இல்லாட்டி ஓவராலாக உங்களோட நர்வ் செல்ஸோட ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணும். அப்படி கம்மி பண்ணுறது மூலமாக பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போது வெளிச்சமாக இருக்குது, லைட் இருக்குது, ஓகேவா, நீங்கள் கண்ணை மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு இருட்டாக இருக்கும். இது வந்து அந்த பெயின் பெர்செப்ஷன் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இருட்டாகணும்னா லைட் ஆஃப் பண்ணும்ல, அது என்னன்னா பெயின் டாலரன்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கிறது. எய்தர் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, அவங்களோட நர்வ்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கா, இல்லாட்டி மசில்ஸ் வீக்காக இருக்கா, இல்லாட்டி ஜாயின்ட்ஸ் வீக்காக இருக்காங்கிறத பார்த்துட்டு என்ன அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளமோ அதை கரெக்ட் பண்ணுறது மூலமாக தான் இந்த பெயின் டாலரன்ஸை பில்ட் பண்ணுறதுங்கிறது